டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்கான ஹோட்டல் டாஸ்க் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் வரக்கூடிய கெஸ்ட்டாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பிரியங்கா, மஞ்சரி மற்றும் தீபக் 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதைத்தான் 2வது ப்ரோமோவில் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த 2வது ப்ரோமோவை பார்க்குறபடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த வீடுமே ஹோட்டல் டாஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே ஹோட்டல் டாஸ்கில் பங்கு பெறணும், இன்க்ளூடிங் சைக்கோ பார்வதி. சைக்கோ தான் இனிமே, சைக்கோ பார்வதி, ஓகேவா? ஸோ பிரியங்கா வராங்க. பிரியங்கா வந்து நான் 10 பார்வதிக்கு சமம்னு சொன்னது வந்து நான் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பல பேர் நினச்சிட்டிங்க. அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி எது, சப்போர்ட் எது, எதுவுமே தெரியாத மக்கள்கிட்ட வி காண்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். ஸோ அதை வந்து விட்டுருவோம், கடந்து போயிடுவோம். பார்வதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நமக்கு எல்லா விதமான லிபரலும் இருக்குது. நான் ஒரு ரிபல், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து இந்த டாஸ்கில் அப்பட்டமாக வெளியில் தெரிய போகுது, ஓகேவா? ஆனால் சரி விட்டுரும். சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் அதை அட்ரஸ் பண்ணுவோம். 2வது ப்ரோமோ. அந்த 2வது ப்ரோமோவில் 3 பேரும் உள்ளே வராங்க. வந்த உடனே அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அங்கே வந்து ப்ரீமியம் ரூம் இருக்குது, டீலக்ஸ் ரூம் இருக்குது, நார்மல் ரூம் இருக்குது. ப்ரீமியம் ரூமாக வந்து பிபி ஹவுஸ், டீலக்ஸ் ரூமாக வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த ரூமு. ஸோ அந்த ஜக்கூசிலெலாம் நல்லா போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பரான வேலைப்பாடுகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாரும் காஸ்டியூம். திவாகரெல்லாம் பார்த்தீங்கன்னா குக் தலையில் வைக்கக்கூடிய அந்த ஹேட் வச்சுருக்காரு, சரிங்களா? ஸோ வராங்க. பிரியங்கா இந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. இதில் பிரியங்கா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பொய் சொல்கிறாங்க, வேணும்னே சொல்கிறாங்க, இந்த சீசனே கேவலமாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் ஒஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க மற்ற கண்டஸ்டன்ஸ். இப்போ பிரியங்கா வந்ததுமே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சீசன் மேலே இருக்கக்கூடிய பார்வையவே இந்த டாஸ்கின் மூலமாக நம்ம மாற்றணும், அதுக்கு தான் இவங்களை அனுப்பியிருப்பாங்க. ஸோ இவங்ககிட்டையும் வெளியில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஓகேவா? இதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிளியராக இருக்கும். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் சொன்னது எதுவுமே வந்து பொய் கிடையாது, எல்லாமே உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாஸ்கின் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய கெஸ்ட்டை இவங்க ப்ரீமியமாக நடத்தணும். அதாவது சூப்பர் டீலக்ஸ், பிக் பாஸ் ஹவுஸ் அதே கான்செப்ட் தான், ஓகேவா? அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும், அவங்க வந்து அவங்க எப்படி சொன்னாலும் செய்யணும். ப்ளஸ் அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது முக்கியமான விஷயம். அந்த கெஸ்ட்டை எந்த அளவுக்கு ப்ராப்பராக இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கினுடைய மெயின் அஜெண்டாவே. நல்லா ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு, இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு சர்வர் வந்து நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுறாரு, நல்லா நமக்கு வந்து வேலைகள் செய்கிறாரு, கம்ஃபர்ட்டாக நமக்கு எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிறாரு அப்படின்னா நம்ம டிப்ஸ் கொடுப்போம். எந்த ஒரு ஹோட்டலுக்குமே ஒரு சர்வர் வந்து நல்லா சர்வ் பண்ணாருன்னா நம்ம டிப்ஸ் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வரக்கூடிய அந்த கெஸ்ட்டு 3 பேரை இவங்க நல்லா கவனிக்கிறாங்க. நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குது, நல்ல கான்வர்சேஷன் இருக்குது, பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு காயின்ஸ், ஸ்டார்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. கெஸ்ட்டு வந்து ஸ்டார்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஹோட்டலின் பேர் ஆஹா ஹோகோ ஹோட்டல். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஸ்டேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நடக்க போகுது. கெஸ்ட்டை வந்து மகிழ்விக்கிறதுக்கான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. திவ்யா அவர்கள் வந்து வெல்கம் பண்ணுறாங்க, 3 பேரையும் வெல்கம் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு லிவிங் ஏரியாவில் பேசுகிறாங்க. தீபக் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இதில் தான் நீங்கள் யார் என்ன பண்ண போகிறீங்க, எங்களை நீங்கள் எப்படி கவனிச்சிக்கிறீங்கன்றத உலக மக்கள் முழுக்க பார்க்க போகிறாங்க. இப்போ எல்லார் மேலேயும் ஒரு கெட்ட பேர் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இங்கே தான் நம்ம வந்து பார்வதியை பார்க்கணும். இத்தனை நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எது சொல்லியும் செய்யாத பார்வதி இப்போ அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வாங்களான்னு கேட்டால், பார்வதியோடைய கேரக்டர் இது தான், ஐ எம் ரியல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, உண்மையாலுமே பார்வதியோட கேரக்டர் தான் அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. பர்சனல் விஷயங்கள் என்னால் பண்ண முடியாது அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா வரக்கூடிய கண்டஸ்டன்ஸுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் பார்த்து தான் வந்திருப்பாங்க.
பார்வதின்றவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போ பார்வதியை தான் நம்ம டார்கெட் பண்ணணும், பார்வதியை தான் வேலை செய்ய வைக்கணும், அவங்ககிட்ட தான் வேலை வாங்கணுன்றது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் நிச்சயமாக. ஸோ அதை செய்யறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ திவ்யா கூட அவங்க என்ன எதில் குறிக்கோளாக இருக்காங்கன்னா, பார்வதி யார் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நீங்கள் போய் ஒதுங்கிறதுனால தான், விலகிறதுனால தான் கனி அவர்கள் சொன்ன சேம் மேட்டர் தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க வந்து இவ்வளோ ஆடுறாங்க, அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. ஸோ வரக்கூடிய ஆட்களுடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்கும். இப்போ பிரியங்காவுடைய எண்ணம்லாம் அதுவாக தான் இருக்கும். பார்வதி வேலை வாங்கணும், பார்வதியை வந்து அடக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க. பார்வதி அடங்கிட்டாங்க அப்படின்னா பார்வதி ரியலான பொண்ணு கிடையாது. அப்போ டாஸ்க்குன்னு வரும்போது உங்களால் செய்ய முடியுது, ஒரு விஷயம் பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்களால் செய்ய முடியுது. மற்ற டைமில் நார்மல் டைமில் வீட்டின் தலை சொன்னாலோ, பிக் பாஸ் சொன்னாலோ, விஜய் சேதுபதி சொன்னாலோ, இல்லை சூப்பர் டீலக்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னாலோ ஏன் செய்ய முடியல? அப்போ செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா அதுதான் பார்வதி, ஐ எம் ரியல், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு தன்னை வந்து ஒரு லைம் லைட்டில் காட்டிக்கணும். இதுவே வந்து ஒரு டாஸ்க் அப்படின்னும் பொழுது நான் செய்வேன் அப்படின்னா மக்கள் மேலே இவங்களுக்கு இது பயம் கிடையாது, திமிரு. ஆனால் தன்னை ரியல்னு சொல்லிக்கிற பார்வதி வந்து இந்த டாஸ்கில் கூட அவங்க செய்யக்கூடாது. அப்படி டாஸ்கில் செய்கிறாங்க அப்படின்னா அது நடிப்பு, ஷி கேன் டூ. ஆனால் வாண்டடாகவே பிரச்சனை பண்ணணும், நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இப்போ வரக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய கெஸ்ட்டுக்கிட்ட பிரச்சனை பண்ணால் அது பெரிய பேக்ஃபயர் ஆகும். கரெக்டாக? அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நம்ம என்ன வேணால் பண்ணலாம், வீட்டின் தலைனா என்ன வேணால் பேசலாம், அது வந்து யாரும் கேட்க போகிறது கிடையாது, யாரும் வந்து அதை கொஸ்டின் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அவரும் சொல்லி பார்த்துட்டார், எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி பார்த்துட்டார். லிட்டரலாக அந்த வீட்டில் இருக்கவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. லிட்டரலாக எல்லாரும் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்கன்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இதுக்கிட்டலாம் எதுக்கு பேசிட்டு அவாய்ட் பண்ணிடுவோம், பேசாத. அப்படி அவாய்ட் பண்ணிட்டாங்கனாலே இவங்க வெளியில் போயிடுவாங்க, பார்வதியும் சரி திவாகரும் சரி வெளில போயிடுவாங்க. நம்ம போய் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து நம்ம பேச அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வச்சு வளர்கிறாங்க, நம்மக்கிட்ட சண்டை போட்டு சண்டைக்கு வலிக்கிறாங்க. இப்போ ஒரு வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும், ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஒரு சின்ன பையன் அவர் மேலே கண்டதையும் எரிஞ்சு இதே குண்டா வாடா, இவ்வளோ கூப்பிட்றனே தடியா வாடா வாடான்னு சண்டைக்கு கூப்பிடுவாங்க இருக்க. வடிவேல் கூட சொல்லுவார், என்னென்னத்தையும் தூக்கி எறிகிறான், ஏகவசனம் பேசுகிறான், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க, போய் என்னன்னு கேளுங்கண்ணே அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி பார்வதி எல்லாரையும் வலிக்கிறாங்க, வா சண்டைக்கு வாடா வாடா, உனக்கு தாண்டா வெயிட் பண்ணுறேன் வாடா. சண்டை வரும்போது அதை பெருசாக போட்டு வெடித்து. ஆனால் பார்வதியை வந்து அடக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கமருதீன் தான். அண்ட் இன்னொருத்தர் இருக்கார் திவாகர். இப்போ திவ்யா ட்ரை பண்ணுறாங்க, அவங்க அடக்கிறாங்களான்றதை பார்ப்போம். ஸோ இந்த டாஸ்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. திவ்யா அவர்கள் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து டாஸ்க் லெட்டர் படிக்க வைக்கிறதுக்கு திவ்யாவை தான் கூப்பிட்டுருக்காரு. எனக்கு அவங்க மேலே லைட்டாக ஒரு ஹோப் இருக்குது, ஏன்னா அவங்க ஒரு கிளியர் விஷனோடு வராங்க, சரிங்களா? ஸோ அதனால் பார்வதி பண்ணுற மாதிரியான இன்டிசென்டான வேலை, தராதரம் இல்லாத வேலை, ஒரு லவ் பண்ணிட்டு சுற்றுறது, காமவெறியில் பேசுகிறது, அதெல்லாம் வந்து அவங்க பண்ணலை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியங்கா வெர்சஸ் பார்வதின்ற சண்டே வருமா? அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, வரணும்னு நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.